ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A2K சமையல். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி சிக்கன் கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம். இதில் பரோட்டா, சிக்கன், சால்னா எல்லாம் சேர்த்து சூப்பராக கொத்தி தருவாங்க கடையில். அந்த ரெசிபியை நம்ம கிச்சனில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி A2K சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்ல இந்த சிக்கன் கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஏற்கனவே சுட்டு எடுத்து வச்ச பரோட்டாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் இல்லை தவாவில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானே 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு நல்லா செவந்துட்டேனே ஒரு நறுக்கி வச்சுருந்த மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 சில்லி, கறி லீவ்ஸ், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதங்கறதுக்கு 1 மினிட் போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விடுங்க. பச்சை வாசனை போயிட்டனே 2 முட்டையை உடச்சி விட்டு அது மேலே சால்ட் கொஞ்சம் தூவிட்டு இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த முட்டை ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது, ஒரு 20% தான் குக் ஆகிருக்கணும். அப்போ உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது கூடவே சாப் சிக்கனும் சிக்கன் குழம்பும் சேர்க்குறேன். சிக்கன் குழம்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நிறைய சேர்த்தாலும் சொதன்னு ஆகிடும். இந்த சிக்கன் குழம்பு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைனாலும் ஓகே, ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தி விடணும். நல்லா கொத்தி விட்டால் தான் நம்ம போட்ட சிக்கன் குழம்பு, முட்டை, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவைப்பட்ட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி. இன்றைக்கி சுவையான சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். ப்ளீஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஐ பெட் யூ கைஸ், நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திருப்பி கடையில் வாங்கவே மாட்டீங்க, வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ நான் செஞ்ச கொத்து பரோட்டாவை எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.